இந்த பசங்க தெருவுல ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பால் எதிர் வீட்டு காம்பவுண்ட்குள்ள விழுந்துருச்சு. இந்த பையன் ஓடி போய் அந்த பால் எடுக்க போறான். பால் எடுத்துட்டு கிளம்புறப்போ அங்கிருந்த டேப்ல தண்ணி ஒழுகுறத பாக்குறான். விளையாண்ட கலப்புல டேப்பை ஓபன் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கிறான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அந்த தண்ணியை குடிக்காத, இங்க இருந்து கிளம்பு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு குரல் கேக்குது, யாரா நீ, இங்க என்னடா பண்ற, இனி நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாதுன்னு கத்துறாங்க. பயத்துல அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டையே பார்த்துட்டு பின்னாடியே போறான். மெயின் ரோட்டுக்கு வந்ததும் ஒரு பஸ் அவன் மேல மோதி ஆன் த ஸ்பாட்ல பையன் இறந்துடுறான். 3 நாள் கழிச்சு அவனையே நினைச்சு அவன் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த ராத்திரியில யாரோ காலிங் பெல் அழுத்துற சவுண்ட் கேக்குது. யாருன்னு கேட்டா சத்தமே இல்ல. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா சகதியில மிதிச்ச ஷூவோட அச்சு தெரியுது. பார்த்தா ஒரு சின்ன பையன் சகதியோட விகாரமா நிக்கிறான். வீட்டுக்குள்ள வந்து சேர்ல உட்காந்துருக்கான். இதை பார்த்தவங்க ஷாக்ல உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க பையன் தான் அது. இவங்க பையன் செத்து 3 நாள் ஆச்சு. குழிக்குள்ள இருந்து டைரக்டா கிளம்பி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.